வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தோம்னா ஏர்டெலோட ஏர் ஃபைபர் இன்ஸ்டலேஷன் பண்ணுற வீடியோ போட்டிருந்தோம். அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ வரப்போகுது. ஸோ இதில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, ஏர்டெல் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அப்கிரேட் வெர்ஷனை ஏர் ஃபைபரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏர் ஃபைபர் வந்து எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறாங்க, இந்த ஏர் ஃபைபரோட ரேஞ்சு எவ்வளோ தூரம் கிடைக்குது, இந்த ஏர் ஃபைபரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிவைஸ் கனெக்ட் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஏர்டெலோட ஏர் ஃபைபர் இன்ஸ்டலேஷன் பண்ணுற வீடியோவில் நிறையவே பாசிட்டிவாகவும் கமெண்ட் அடிச்சிருந்தீங்க, நெகட்டிவாகவும் கமெண்ட் அடிச்சிருந்தீங்க. நிறைய நண்பர்கள் வந்து நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஏர்டெல் ஏர் ஃபைபர் வந்து எல்லா இடத்துலையும் இன்ஸ்டலேஷன் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. தாராளமாக கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இன்ஸ்டலேஷன் பண்ண முடியும். இதோட விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். இது ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜியோ டாங்கிள் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, இல்லைனா ஏர்டெலோட டாங்கிள் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா டைமு, லாக்டவுன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இது ஏன் இது உங்களுக்கு காமிக்கிறோன்னா, லாக்டவுன் டைமில் இந்த கொரோனா டைம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு. எதுக்காக வேண்டினா ஆன்லைன் கிளாஸ் படிச்சுட்டு இருப்பாங்க குழந்தைங்களுக்கு. இப்போ அவங்களோட செல்ஃபோனில் இருக்கிற டேட்டா பார்த்தீங்கன்னா பத்தாது, சரிங்களா? அப்போல்லாம் இது பார்த்தீங்கன்னா செம்ம டிமாண்டு. இதோட விலையே பார்த்தீங்கன்னா 1500 அந்த மாதிரி தான் வரும். ஆனால் நம்ம லாக்டவுன் டைமில் இதுக்கு செம்ம டிமாண்டுனால நம்ம இதோட விலை பார்த்தீங்கன்னா 2500 வந்து 3000 வரைக்கும்லாம் வித்துட்டு இருந்திருக்காங்க. இப்போது நிறைய பேர் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துருப்பீங்க, சிம் கார்டு போட்டு ஒரு நாளைக்கு 1.5 GB 2 GBன்னு சொல்லி நெட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து இதை பற்றி ஏன் இதை சொல்கிறேன்னா, சிலருக்கு வந்து நெட்டு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ எப்படின்னா வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருப்பாங்க, இல்லை பெரிய வீட்டில் ஸ்மார்ட் டிவி வாங்கியிருப்பாங்க, இல்லை வீட்டில் சிசிடிவி கேமரா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நார்மல் ஃபைபர் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் கொடுக்க முடியுமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஸோ இதோட மாற்று வழி தான் ஏர்டெலோட ஏர் ஃபைபர் 5G, சரிங்களா? ஸோ இது வந்து எப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துல இன்ஸ்டலேஷன் பண்ணாலே போதும், அங்கேருந்து உங்களுக்கு நெட்டு ப்ராப்பராக கிடைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஏர்டெலோட ஏர் ஃபைபரோட ஃபர்ஸ்ட் வந்து அன்பாக்சிங் பண்ணி இந்த ரவுட்டரு, இந்த ஓசிடி டிவைஸ் எப்படி இருக்குங்கிறத நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இது உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவர்கிட்ட இருந்து இதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இதில் பாக்ஸில் என்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, நாட் ஃபார் சேல்னு போட்டிருக்கும். இது வந்து எம்ஆர்பி ப்ரைஸ்ன்னு எதுவுமே விலை எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, சரிங்களா? பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரவுட்டர். ஏர்டெலோட ஏர் ஃபைபரோட ரவுட்டர் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மேட் வித் கால்காம் டெக்னாலஜிஸ் போட்டிருக்காங்க. இப்போ அந்த கால்காம் ப்ராசஸர் வருது பார்த்தீங்களா, நம்ம மொபைல் ஃபோனில் கால்காம் ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் வருது பார்த்தீங்களா, அந்த டெக்னாலஜி தான் இதில் கொடுத்துருக்காங்க. வாங்க இதை ஃபுல்லாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. வீட்லலாம் வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது உங்களுக்கு, இப்போ ஜியோட ரவுட்டர் பாருங்க ப்ளூ கலர், பட் இதோட ரவுட்டர் பாருங்க ஒயிட்டாக அழகாக நீங்கள் வீட்டில் வச்சாலே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பவர் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பவர் அடாப்டரு மேலே பார்த்தீங்கன்னா 2 லேண்ட் போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் டிவிஆர் கேமரா, சிசிடிவி, லேப்டாப்பு, பிளே ஸ்டேஷனு, அது போக உங்கள் வீட்டில் இருக்கிற நெட்டு சம்மந்தப்பட்ட எல்லாமே இதுலேயே லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்டர் ரவுட்டர் வேணாலும் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்க 2 போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் தான் வந்து மெயின் ரிசீவர் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இதில் தான் ஓசிடி ரிசீவர் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4-6 இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. இந்த எல்இடி பிளிங்கிங் லைட் எப்படி எரியும், எப்படி நெட்டு கட்டானா எரியுங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம ஓசிடி ரிசீவரை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா ஏர்டெலோட ஓசிடி ரிசீவர். இந்த ரவுட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இன்டோர்லேயும் இது வந்து அவுட்டோர்லேயும் வைப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது வெளியே மாட்டிடுவாங்க. இது வந்து வெளியே வந்து உங்களை சிக்னல் ரிசீவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு பால்கனி, மொட்டை மாடி, டெரஸ்ன்னு சொல்லி நல்ல உயரமான இடத்துல இது வந்து மாட்டிடுவாங்க. மாட்டினதுக்கப்புறம் கீழே கேபிள் வருது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு கஸ்டமர் வீட்டிலேருந்து இதை கழட்டிட்டு வந்திருக்கேன். இது வீடியோ டெமோ கொடுக்கறதுக்காக வேண்டி அங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டு வந்திருக்கேன்.
இதோட கேபிள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 மீட்டர் இருக்குது. இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே கேபிள் சொல்லுவாங்க, சில பேர் வந்து கேட் 6, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது ஈதர்நெட் கேபிள்னு சொல்லலாம், தெரிஞ்சுதுங்களா? இந்த ஈதர்நெட் கேபிள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீட்டர் வேணுமா கேட்டிங்கன்னா இவ்வளோ மீட்டர் தேவையில்லை. பட் கஸ்டமர் வந்து ரொம்ப உயரமான இடத்துல இதை மாட்டியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சிக்னல் நல்லா கிடைக்கணுங்கிறதுனால ஹைட்டாக மாட்டினால இவ்வளோ கேபிள் வந்து கீழே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நாம் வீட்லேயே தான் யூஸ் பண்ண போகிறோம், நம்மளுக்கு இவ்வளோ கேபிள் வேண்டாம் சொன்னீங்கன்னா பாருங்க, இது பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் கேபிள். இது 1 மீட்டர் கேபிள் வருது பார்த்தீங்களா? இந்த 1 மீட்டர் கேபிளை வந்து நீங்கள் இது ஒரு பாக்ஸ்லேயும் இது ஒரு பாக்ஸ்லேயும் வச்சுக்கலாம். நீங்கள் இது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வீட்டில் வச்சு உங்களுக்கு வீட்லேயே இந்த 5G ரிசீவ் பண்ணுதுன்னா நீங்கள் வெளியே இதை மாட்ட வேண்டாம், நீங்கள் வீட்டுக்குள்ளாரே வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்கள் வீட்டுக்குள்ளார 5G ரிசீவ் பண்ண மாட்டேங்குது, சிக்னல் ப்ராப்பராக கிடைக்க மாட்டேங்குதுன்னா நீங்கள் நிறைய கேபிளை இதில் வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வீட்டோட மொட்டை மாடி, டெரஸு, இல்லை பால்கனி இந்த மாதிரி இடத்துல வந்து மாட்டிக்கலாம். இது மாட்டுறதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கிளாம்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ரவுட்டர் வந்து நிற்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் ரவுட்டர் இப்படி இதில் ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டோட ஏதாவது ஒரு இடத்துல இப்படி மாட்டிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இது மாட்டினீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுலேயே பின்னாடி வந்து ஒயரெல்லாம் கொடுக்கறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஆன் 1.5 வோல்ட் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதில் ஜஸ்ட் இதில் ப்ளக் பண்ணாலே போதும் உங்களுக்கு. ஜஸ்ட் இதை ப்ளக் பண்ணி நீங்கள் பவர் அடாப்டரில் கனெக்ட் பண்ணால் போதும் உங்களுக்கு. அது போக இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா கிளாம்பு கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த கிளாம்ப் எதுக்காக வேண்டி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஓசிடி ரிசீவர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் பின்னாடி இதை மாட்டிட்டு ஒரு கம்பி கொலாயி இல்லை ஜன்னலோட இந்த கம்பியெல்லாம் வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இடத்துல நீங்கள் டைட்டாக இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது யாரும் ரிமூவ் பண்ணியெல்லாம் போக மாட்டாங்க. அதே நேரத்தில் கீழே பார்த்தீங்கன்னா இல்லை 2 லேண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் எடுக்க போகும்போது அவங்களுக்கு இதில் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி ஒரு இசிம்ல ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபியூச்சரில் உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது கனெக்ஷன் எடுக்கிற மாதிரி இருந்தால் பக்கத்தில் ஒரு லேண்ட் போர்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இதுல இருந்தே கனெக்ஷன் எடுத்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஒரே டிவைஸை வந்து 2 கஸ்டமர் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுட்டரை நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இந்த ரவுட்டரை ஆன் பண்ணி காமிச்சு இந்த ரிசீவரில் எப்படி சிக்னல் கிடைக்குது, எத்தனை டிவைஸ் இப்போ இதில் கனெக்ட் பண்ணலாங்கிற விஷயத்த நான் காமிச்சு தர போகிறேன் உங்களுக்கு, பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆன் பண்ணி இதில் சிக்னல் எப்படி வருதுங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். ஜஸ்ட் பாருங்கள், இது ஒரு அடாப்டர் தான். உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பிளக்இன்ல வந்து இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணால் போதும் உங்களுக்கு, சரிங்களா? பாருங்கள், ஆன் பண்ண ஃப்ளக் பண்ணிட்டேன், ஆன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு லைட் எரியுதுங்களா. இந்த ரிசீவருக்கு பார்த்தீங்கன்னா எந்த அடாப்டரும் கிடையாது, நமக்கு இதுக்கு வந்து எந்த பவர் சோர்ஸும் கிடையாது. இதில் வர ஈதர்நெட் கேபிள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஈதர்நெட் கேபிளை பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் போர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்க. இந்த லேண்ட் போர்ட்டில் ஜஸ்ட் ப்ளக் பண்ணாலே போதும், இங்கே சிக்னல் வந்துடும் உங்களுக்கு. லேண்ட் போர்ட்டில் கனெக்ஷன் பண்ண உடனே இங்கே 3 லைட்டு பிளிங்க் ஆகும் உங்களுக்கு. இப்போ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரீபூட் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. இந்த பவர் அடாப்டர் வந்து இந்த ஈதர்நெட் கேபிளும் இந்த ஓசிடி ரிசீவரை நம்ம கனெக்ட் பண்ணனால இதுக்கு பவர் சோர்ஸ் எடுத்துட்டு இருக்கு. அதாவது 5G நெட்வொர்க்கை இது உள்ளார இழுத்துட்டு இருக்கு உங்களுக்கு. இது வந்து பூட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 நிமிஷம் டைம் எடுக்கும் உங்களுக்கு. 1.5 நிமிஷம் பாருங்க, கிட்ட வந்து பாருங்க, உங்களுக்கு ஆரஞ்சு லைட்டு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா 5G ரிசீவ் பண்ணுறதுனால உங்களுக்கு 3 லைட்டு பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். இதில் ஆக்சுவலாக க்ரீனு, ரெட்டு, க்ரீனுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. க்ரீன் லைட்டு பார்த்தீங்கன்னா 5G, பக்கத்தில் ப்ளூ லைட் எரிஞ்சதுன்னா 4G+, ரெட் லைட் எரிஞ்சதுன்னா அதில் சிக்னல் வரலன்னு அர்த்தம், சரிங்களா? இப்போ பாருங்க, பூட் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ரெட் லைட்டு பிளிங்க் ஆகிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா லைட்டு. இப்போ பிளிங்க் ஆனதுக்கப்புறம் 4G+ வந்துருச்சு. இதில் பக்காவாக 4G+ வர ரெடி ஆயிடுச்சு. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 5G ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் 2 சிக்னலுமே வர தொடங்கிருச்சு உங்களுக்கு. ரவுட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. இதில் வெள்ளை லைட்டு வரும். வெள்ளை லைட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்னல் ப்ராப்பராக வந்துடும். இங்கே பாருங்க, வெள்ளை லைட் வர ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து 5G ரிசீவ் பண்ணிருச்சு, 5G வந்துருச்சு, 4G+ வந்துருச்சு. இதுலேருந்து ரிசீவ் பண்ணி இப்போ உங்களுக்கு வந்து ஒயிட் சிக்னல் வந்துருச்சு.
இப்போ இந்த வைஃபை ரவுட்டரை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலாக இது என்னன்னா, இது நம்ம வெளியே தான் மாட்டணும். ஸோ உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்காக வேண்டி இப்போ நான் இன்டோராக வச்சுருக்கேன். இப்போ இதை வீட்டுக்குள்ளார வச்சு எவ்வளோ ஸ்பீடு கிடைக்குது, வெளியே மாட்டினதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்பீடு கிடைக்குது, எத்தனை டிவைஸில் அதை கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஸ்ரீன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஆக்சுவலாக அது கஸ்டமரோட நேமு. நீங்கள் எடுத்ததுக்கப்புறமும் உங்கள் நேம் இப்படி தான் வரும், நீங்கள் புதுசாக வைஃபை வாங்கினதுக்கப்புறம். இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி வீட்டில் வந்து ஜியோ கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஏர்டெலோட ஏர் ஃபைபரை கனெக்ட் பண்ணுறேன். கனெக்டட்னு வந்துருச்சு பார்த்தீங்களா, மேலே கனெக்டட்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா நான் ஸ்பீடு டெஸ்ட்டு காமிச்சு தர போகிறேன். சரிங்களா, இப்போ இன்டர்நெட் ஸ்பீடு டெஸ்ட் இதில் காமிச்சுறேன் பாருங்கள். ரன் ஸ்பீட் டெஸ்ட்னு கொடுத்துட்றேன். பாருங்கள் 35, 36, 36 அடிக்குது உங்களுக்கு ஸ்பீட் டெஸ்ட்டு. ஆக்சுவலாக நான் வீட்டுக்குள்ளாரியே இந்த ஓசிடி ரிசீவரை வச்சுருக்கேன். எனக்கு வீட்டுக்குள்ளார வச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 34, 32 வருது. நான் எடுத்த ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 40 Mbps. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா 37 Mbps டவுன்லோடு கிடைக்குது, 27 Mbps பார்த்தீங்கன்னா அப்லோட் ஸ்பீடு கிடைக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிவைஸை இப்போ நான் வெளியே வச்சு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிசீவரை நான் வெளியே வச்சு காமிச்சிடுறேன் பாருங்கள். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஃபைபரோட இதோட பேர் ஓசிடி ரிசீவர்னு சொல்லுவாங்க. இதுதான் 5G வந்து உங்களுக்கு ரிசீவ் பண்ணி கொடுக்குது. இப்போ தூரத்தில் பார்த்தீங்கன்னா டவர் தெரியும் உங்களுக்கு. தூரத்தில் பார்த்தீங்கன்னா டவர் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அந்த டவருக்கு நேராக இந்த ரிசீவரை நான் வைக்கிறேன் இப்போ. சரிங்க பாருங்கள், ஜஸ்ட்டு இங்கே வைக்கிறது. ஓகே, நான் இப்படி இங்கே வச்சுருக்கேன். சரிங்களா, இங்கே வச்சுட்டேன். ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல மாட்டணும். இப்படி நீங்கள் மேலே எல்லாம் இப்படி மாட்டணும், இங்கே மாட்டணும், இல்லை ஏதோ இடத்துல மாட்டணும். நான் ஸோ வீட்டுக்குள்ளாரே எனக்கு சிக்னல் கிடைக்கிறதுனால இது நான் மாட்டாமல் இருக்கேன். ஸோ சும்மா இங்கே இப்படி ஜஸ்ட் இங்கே வச்சுருக்கேன். சரிங்களா, ஸோ நான் வெளியே இந்த ஓசிடி ரிசீவரை வச்சதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ ஸ்பீடு கிடைக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி வீட்டில் வச்சப்போ 37 Mbps வரைக்கும் வந்துச்சு. இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது இடம் மாற்றி வச்சனால அந்த இடத்த வந்து இப்போ கேட்ச் பண்ணிகிட்ருக்கு உங்களுக்கு. இப்போ பாருங்கள் 40, 39, 40 வந்துருச்சு எனக்கு ஸ்பீடு. இதுக்கு முன்னாடி 36 கிடச்சிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து மேலே ஏறி கீழே வந்துட்டுருக்கு உங்களுக்கு. இப்போ திரும்ப டெஸ்ட் பண்ணி 1 வந்துருச்சு. வெளியே வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக மேலே தூக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக கிடைக்கும் உங்களுக்கு. நான் கீழே வச்சிருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது. பட் மேலே வச்சோம்னா உங்களுக்கு கண்டிப்பாக 34, 38க்கு மேலே ஸ்பீடு வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், எனக்கு இப்போவே 40, 41 வந்துருச்சு. ஸோ இப்போ போய் நான் சும்மா ஒரு யூடியூப் வீடியோவில் ப்ரௌஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், லோட் ஆகாது, டக்கு டக்குன்னு வந்துடும் உங்களுக்கு. பார்த்தீங்களா, நம்ம மிஸ்டர் மைதீன் நம்மளோட பிரதரு, இவர்கிட்ட தான் அடிக்கடி நம்ம ஏதாவது டவுட்னா கேட்போம். அவரோட வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க, யூடியூப் வீடியோலாம் உங்களுக்கு சீக்கிரமா குயிக்கா ஓப்பன் ஆகும். பாத்தீங்களா, ஒரு 4K வீடியோ ஃபோன்ல ப்ளே பண்ணி காமிக்கிறேன். 4K வீடியோ அல்ட்ரா ஹெச்டின்னு வருது பாருங்க. சும்மா ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸ்பீடு எப்படி பஃபர் ஆகுதா இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. பாருங்க, டக்கு டக்குன்னு ஓப்பன் ஆகிரும் பாருங்க. ஸோ
ஸோ இப்போ வந்து நம்ம டிவிலையும் இந்த வைஃபை கனெக்ட் பண்ணி நம்ம டிவியில் 4K வீடியோ எப்படி ப்ளே ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரே நேரத்தில் எத்தனை டிவைஸ் கனெக்ட் பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் டிவி ஆன் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வைஃபை பார்த்தீங்கன்னா இப்போ 43 இன்ச்சு நான் எம்ஐ டிவியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதோட ஸ்பீடு எப்படி இருக்குன்னு காமிச்சிடறேன் உங்களுக்கு. சரிங்களா, நான் ஃபர்ஸ்ட் நான் காமிச்சிடறேன் பாருங்கள். ஏர்டெல் ஏர் ஃபைபரோட ஷார்ட் நேம் தான் ஏர்டெல் 3Rன்னு போட்டிருக்கு, தெரிஞ்சதுங்களா? இப்போ வந்து இதை கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், காமிச்சிடறேன். ஏர்டெல் ஏர் ஃபைபரில் கனெக்ட் ஆகிருக்கு. சரிங்களா, இப்போ வந்து ஒரு எது போடுறது, யூடியூபே ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸ்பீடு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, போட்ட உடனே வந்துடும். லோடிங்கே வராது உங்களுக்கு. லோட் ஆகுறது, பஃபர் ஆகுறது, அந்த மாதிரி எந்த இஷ்யூ வராது. நான் வெளியே வச்சுட்டேன், அந்த ஓசிடி ரிசீவரை வெளியே வச்சுட்டேன். இப்போ ரவுட்டர் மட்டும் தான் நம்ம ரூம்ல இருக்கு. இப்போ பாருங்க ஸ்பீடில் எப்படி இருக்குன்னு பாருங்க. சார் சும்மா அந்த ஜுராசிக் பார்க்கோட போட்டு காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க, எந்த பஃபரும் ஆகாது, அது பாட்டு ப்ளே ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. நான் எவ்வளோ கிளாரிட்டி வச்சிருக்கேன்னு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. அதோட குவாலிட்டி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. பாருங்க, குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 2060 பிக்சல் வச்சிருக்கு. அதாவது ஃபுல் ஹெச்டிக்கு மேலே வச்சிருக்கு. 1440 2060 வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. டிவியில் பாருங்க, ஃபுல் ஹெச்டி வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஏர்டெல் ஏர் ஃபைபர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெட்டு வந்து அன்லிமிட்டடாக தருவாங்க. ஸோ நெட்டு வந்து தீந்துருங்கிறத நீங்கள் பயப்படலாம் வேண்டாம். நெட்டு அன்லிமிட்டடாக வர்றதுனால நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான், யூடியூப் இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி வீடியோவில் ப்ளே பண்ணிக்கலாம். பாருங்கள் பாருங்கள், ஃபுல் ஹெச்டி வீடியோ தான் நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். கிளாரிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க. ஸோ இப்போ கஸ்டமருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கும். இப்போ டிவி மட்டும் தான் ப்ளே பண்ண முடியுமா, ஃபோன் எல்லாம் ப்ளே பண்ணலாமா கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஃபோன் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 40 MB ஸ்பீடில் ஒரு 55 இன்ச்சு ஸ்மார்ட் டிவி, ஒரு லேப்டாப்பு, 4 செல்ஃபோனு, 2 சிசிடிவி கேமரான்னு சொல்லி வீட்டில் இருக்கிற 8 டிவைஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த 8 டிவைஸும் பார்த்தீங்கன்னா எந்த பஃபர் இருக்காது, எந்த லோட் ஆகுற இஷ்யூ இருக்காது. நெட்டு உங்களுக்கு குயிக்காக வந்துடும் உங்களுக்கு. இப்போ பாருங்க, நான் டிவிலையும் நான் நெட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட ஃபோன்லேயும் நான் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்க, காமிச்சு தரேன் பாருங்க. ஆல்ரெடி எதில் கனெக்ட் ஆயிருக்கும் பாருங்க, ஏர்டெல் ஏர் ஃபைபர்னு வந்துருச்சு. சரிங்களா, இப்போ இதில் பாருங்க, இதுலேயும் நான் வீடியோ ப்ளே பண்ணுறேன். இதுலேயும் ஃபுல் ஹெச்டி வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்க. பாருங்க, இது டிவிலையும் நான் ப்ளே பண்ணுறேன். ரெண்டுமே ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கிற ஃபோன்லேயும் இந்த வைஃபை கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, இப்போ எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா 4-5 பேர் இந்த வைஃபை நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் 2 ஒரு 3 நாளாக நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். செக் பண்ணுறதுக்காக வேண்டி எப்படி ஸ்பீடு கிடைக்குது, டிஸ்கனெக்ட் ஆகுதா, அந்த மாதிரி இஷ்யூ ஏதாவது வருதான்னு பார்க்கறக்க வேண்டி. எந்த இஷ்யூவும் இல்லை, தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வைஃபை, இந்த ரவுட்டர்லேருந்து வர வைஃபை ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம எத்தனை டிவைஸ் கனெக்ட் பண்ணலாங்கிற விஷயத்த பார்த்துட்டோம். இப்போ இந்த வைஃபை ரேஞ்ச் வந்து பக்கத்து ரூமில் போனால் கிடைக்குமா, நீங்கள் டோரெல்லாம் லாக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஹாலில் வச்சிருக்கிற வைஃபை ரவுட்டர் சிக்னல் வந்து பக்கத்து ரூமுக்கு வருமானு பார்க்கலாம். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா வைஃபை ரவுட்டர் நான் இங்கே வச்சுருக்கேன். பக்கத்துலேயே ஓசிடி ரிசீவர் வச்சுருக்கேன். இந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா மேலே எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கனெக்டடுன்னு காமிக்குது பார்த்தீங்களா. எனக்கு இந்த டவர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. நான் பக்கத்து ரூமுக்கு போய் பார்க்குறேன், அங்கேயே டவர் இருக்கான்னு பார்க்கலாம். சரிங்களா, வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து டோரை சாத்திடுறேன். நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வைஃபைல வந்து சிலருக்கு இந்த இஷ்யூ இருக்கும். ஹாலில் வந்து நல்ல வைஃபை சிக்னல் கிடைக்கும், ரூமுக்குள்ளார போயிட்டேன்னா அந்த சிக்னல் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஹாலில் வச்சிருக்கேன். இப்போ ரூம்குள்ளார வந்துட்டேன், ரூம் கதவை சாத்திட்டேன். சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் எனக்கு எப்படி இருக்குன்னு காமிச்சிடும் உங்களுக்கு. பாருங்க, எனக்கு அப்போவும் சிக்னல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன். கீழே 2வது ஃப்ளோருக்கு போகிறேன். 2வது ஃப்ளோர்லேயும் இந்த சிக்னல் கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்த்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தோம்னா நான் மேலே இருந்து இப்போ கீழே இறங்கி வரேன். பார்த்தீங்கன்னா வைஃபை சிக்னல் பார்த்தீங்கன்னா எனக்கு 1 to 3 பாயிண்ட் காமிக்குது.
அப்போ பார்த்தீங்கன்னா வைஃபையோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு எத்தனை ஸ்பீடு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 Mbps கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறது, எப்படி இதை ரிமூவ் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தோம். ஏர் ஃபைபர் வந்து எவ்வளோ ஸ்பீடு கிடைக்குது, எத்தனை டிவைஸ் கனெக்ட் பண்ணலாங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு புதுசாக ஏர் ஃபைபர் கனெக்ஷன் வேணும், என்ன உங்கள் பகுதியில் கனெக்ஷன் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கிற என் நம்பர், ஸ்க்ரீனில் வர என் நம்பர் 9994898198க்கு நீங்கள் உங்கள் லொக்கேஷனுக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்கள் பகுதியில் கனெக்ஷன் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்து நான் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். உங்களுக்கு நீங்கள் புதுசாக கனெக்ஷன் புக் பண்ணால் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் ஏர்டெலோட டைரக்ட் எம்ப்ளாயி தான். உங்களுக்கு ஏர் ஃபைபர் ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஏர்டெல் ஏர் ஃபைபர் வாங்கலான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி புதுசாக எங்கள் யூடியூப் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு மோட்டிவேஷன் தான் அடுத்தடுத்து எங்கள் வீடியோ போகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஏர் ஃபைபரில் ஏதாவது டவுட் இருக்குது, சந்தேகம் இருக்குது, இல்லை ஏர் ஃபைபரில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இது ஒரு இடத்துல இன்ஸ்டலேஷன் பண்ணால் அங்கே தான் யூஸ் பண்ண முடியுமா நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. ஜஸ்ட் இது நீங்கள் பேக்கில் போட்டு எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு கொண்டு போய்க்கலாம். நீங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளாக நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா, நீங்கள் தூத்துக்குடி போகிறீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஒயரை மட்டும் எடுத்துகிட்டு இந்த ரவுட்டரு, இந்த ஓசிடி ரிசீவரை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு நீங்கள் வெளியே எங்கே வேணால் ட்ராவல் பண்ணிக்கலாம். இது ஒரு இடத்துல தான் இன்ஸ்டலேஷன் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா எங்கே வேணாலும் இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க, சில பேர் இந்த கேப்ஸ் வச்சுருப்பாங்க, இந்த பஸ்ஸு காரு அதுக்குள்ளார ஜிபிஎஸ் சர்வீஸ் எல்லாம் மாற்றணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இது. அதே மாதிரி நிறைய இடங்கள்ல வைஃபை கனெக்ஷன் இல்லாத ஏரியா நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடங்கள்லேயும் இந்த வைஃபையை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்னாலஜி தான் எல்லா இடத்துலையும் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், ஏதாவது வேணும்னு கால் பண்ணுங்கள். சரிங்களா? வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.